பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். சுடுதண்ணி மட்டும் போட்டு நீங்கள் சூப்பு மாதிரி போட்டு மிளகு ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இன்னொன்று பச்சைப்புளி ரசமும் வச்சு சாப்பிட்லாம், வெங்காயம் மட்டும் தட்டி போட்டு. அடுத்தது இந்த மாதிரி தக்காளி ரசத்தும் நீங்கள் சாதாரணமாக நார்மலாக உங்கள் வீட்டில் டெய்லி நீங்கள் ரசம் வைப்பீங்கள, அந்த மாதிரி என்ன ரசத்துக்கு வேணாலும் இந்த பொடியை சேர்த்து வைக்கலாம். ரொம்ப நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். பாருங்க, அருமையான தக்காளி ரசம், இன்ஸ்டன்ட் தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். புளியே கரைக்காமல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தக்காளி மட்டும் போட்டு நம்ம எப்படி ஒரு ரசம் ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வைக்கலான்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்றைக்கி வந்து இந்த ரசத்துக்கு நான் ஒரு துவையலும் சேர்த்து அரைக்க போகிறேன், அதாவது தேங்காய் துவையல். இந்த தேங்காய் துவையல் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து சில பொருட்கள் எல்லாம் வறுத்து போட போகிறோம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 75 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் வந்து புளியங்கொட்டையெல்லாம் இல்லை, அதனால் வெறும் நல்லா புளியை மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு 75 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணலாம், ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். எந்த கப்பில் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு மிளகு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே நான் வந்து மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். இது வந்து 1 கப் அளவுக்கு மிளகு, 1.5 கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதான் மிளகு கம்மியாகவும் ஜீரகம் ஜாஸ்தியாகவும் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரை ரோஸ்ட், அதாவது கம்மியான அளவில் மட்டும் நம்ம தீயை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம். இது வந்து கட்டி பெருங்காயம் தான் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் போட்டுடலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இதுலேயே பூண்டு பல் ஒரு கட்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இந்த தோல் உரிக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 7 எண்ணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காஞ்சி இருக்கணும். இது வந்து ஈரமாலாம் போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா பொடி கெட்டு போயிடும். பாருங்கள், லேசாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வந்து மிளகு ஜீரகத்தோட வாசம் போயிடக்கூடாது, அதோட பச்சை வாசமும் இருக்கணும். அதுக்காக வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 1.5 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நான் ஏற்கனவே நல்லா காய வச்சுட்டேன் வெயிலில். இப்போ இந்த புளியை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நல்லா இதில் இருக்க குப்பையை எடுத்துட்டோம். இப்போ இந்த புளியை எடுத்து இதில் சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. புளி கீழே போகிற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா புளி வந்து சீக்கிரம் அரைப்பட்டுரும். இப்போ பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். வாங்க இப்போ இந்த பொடியை வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ரசம் வைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ இதுக்கு ஒரு துவையல் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன்.
பாருங்கள் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த உளுந்தம்பருப்போட ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த சட்னிக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இந்த மாதிரி உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து போடும் போது என்னாகும், நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக நம்ம வறுத்து போடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வறுத்து வச்சதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இதை பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாலும் அரைக்கலாம், இல்லைன்னா குறைப்பாக அரைச்சிக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். எப்பயும் அரைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து நம்ம தேங்காய் துவையல் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து கஞ்சிக்கெல்லாம் தொட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி சேர்க்குறேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஒரே நிமிஷம்தான் ரசம் ரெடி ஆயிரும். வாயில் ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் எனக்கு புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு அரை தக்காளி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இப்போ போய் இதை எப்படி தாளிக்கலான்றதை பார்த்துருவோம். பாருங்கள் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு 2 போட்டிருக்கேன். பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கன்னா சட்னி தாளித்த மாதிரி ஆயிரும். இந்த ரசத்தை வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள் ரசத்தை லேசாக ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், துள்ளியோண்டு எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு புளி பத்தலைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட அந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, நுரை கட்டி வரணும். அங்கங்கே லேசாக கொதி வந்தால் மட்டும் போதும், ஆஃப் பண்ணிடலாம். அங்கங்கே அப்படியே கொதிச்சு வர ஆரம்பிக்குது. பாருங்கள் லேசாக கொதி வர ஆரம்பிச்சிது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ லேசாக கரண்டியை வச்சு கலக்கி விட்டுடலாம். பாருங்கள் அருமையான தக்காளி ரசம், இன்ஸ்டன்ட் தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் அருமையான இன்ஸ்டன்ட் தக்காளி ரசமும் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்டான நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தேங்காய் துவையல். எப்பயுமே அரைக்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நம்ம உளுந்தம்பருப்பெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்குது. இது கெட்டும் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பொடியும் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரசம் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு தொண்டைலாம் கட்டிகிட்டு இருக்கு, நமக்கு வந்து ஏதாவது ஒன்று நல்ல மிளகு ஜீரகம்லாம் தட்டி போட்டு ஏதாவது குடிக்கணும் அப்படின்ற டைமில் நீங்கள் இதில் ஒரு 2 பிஞ்ச் மட்டும் போட்டு சுடுதண்ணி 1 டம்ளர் போட்டு அதை வடிகட்டிட்டு குடிங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே நமக்கு ரசம் ரெடியான மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் தக்காளி கூட போட வேண்டியது கிடையாது. யாராவது வந்து நமக்கு ரசம் வச்சு கொடுப்பாங்களான்ற அந்த ஏக்கமே இருக்காது. அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்கும். ரசம் தான் வைக்கணுன்றதில் சூப்பு மாதிரி நீங்கள் குடிக்கலாம். இதே மாதிரி ஒரு ரசத்தை இன்ஸ்டன்ட் ரசப்பொடியை அரைச்சிட்டு நீங்களும் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ. இந்த ரசப்பொடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம்னா இது வந்து சூப்பு மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா
நம்ம வந்து மிளகு ரசத்துக்கு வந்து தக்காளி எல்லாம் போட மாட்டோம் இல்லையா, அப்போ நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இருந்தாலே போதும். இந்த பொடி அதில் போட்டுட்டு நல்லா கரைச்சி தட்டை வச்சு மூடி வச்சிட்டிங்கனாலே போதும். ஒரு மிளகு ரசம் உங்களுக்கு எந்த சுவையாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு சுவையாக கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் இதில் வந்து ஒரு 4 பூண்டு மட்டும், அதாவது 4 வெங்காயம் மட்டும் தட்டி போட்டுட்டு இந்த ரசத்தை வந்து ரசப்பொடியெல்லாம் போட்டு தக்காளி போட்டு நல்லா கரைச்சி உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டிங்க அப்படின்னா பச்சைப்புளி ரசம் அடுப்பில் ஏற்றவே வேண்டாம், எதுவும் தாளிக்கவே வேண்டாம். அப்படியே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் ரசம் மாதிரியே இதில் நீங்கள் பருப்பு ரசமும் வைக்கலாம், இல்லை தக்காளி ரசமும் வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். 3 வகையான ரசம் வைக்கலாம்.